வெரிகோஸ் வெயினால ரொம்பவே பாதிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய 10 அறிகுறியில ஏதாவது 1, 2 இருந்தாலும் தயவு செஞ்சு அலட்சியமா இருந்துடாதீங்க. ஏன்னா அது உங்க உயிருக்கே கூட வேட்ட வச்சு உங்களையும் உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தாரையும் நடுத்தருல நிறுத்திடும். என்னன்னு பார்க்கலாம். அந்த சிம்டம்ஸ் எப்ப பார்த்தாலும் காலு வலிச்சுக்கிட்டே இருக்குங்க. விட்டு விட்டு இல்ல நீடித்த துடிக்கிற மாதிரி ஒரு வலி. அடுத்து வந்து ஒரு காலோ இல்ல 2 காலோ அப்நார்மலா கொஞ்சம் வீங்கி இருக்கும். பிறகு நிறம் மாற்றம் ஏற்படும். கருப்பு கலரோ சகப்பு கலரோ என்ன ஆகும், அந்த வெரிகோஸை சுத்தி இருக்கிற இடங்கள்ல நிறம் மாறலாம். நீங்க கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் சூடா இருக்குங்க. அதோட இல்லாம நரம்பு வருது பாத்தீங்களா, நரம்புங்கிறது ஆக்சுவலி ரத்த நாளம். அது வந்து உங்களுக்கு சுருள் சுருளாவோ வீங்கியோ புடைச்சியோ இருக்கும். சமயத்துல ஒரு சிலருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மூச்சு திணறல் திடீர்னு ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆகலாம்னா தலை சுற்றல் வரலாம், இல்ல மயக்கம் வரலாம். ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இருதயத்தினுடைய வலது பக்கத்துல சர்க்குலேட் ஆகக்கூடிய ரத்தமானது பிரஷர் அதிகமாகி என்ன ஆகும் அப்படின்னா மார்புல ஒரு வலி ஏற்படுங்க. தேவையான ஆக்சிஜன் வந்து உடல்ல ரத்தம் ஏத்துக்க முடியாம அவங்க உடம்பு நீல நிறமா மாறி அடிக்கடி ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட் போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். என்னடா சாதாரண ஒரு வெரிகோஸ்க்கு இவ்வளவு சொல்றானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சாதாரண வெரிகோஸ் வந்து சின்ன சின்ன லைன்லாம் இருந்தா பரவாயில்ல. அதே நிமிஷம் கால்கள்ல வெடிச்சு புடைச்சி சுருள் சுருளா இருந்தது, அதுல வந்து ஒரு புண்ணாகி அது வழியா ரத்த கசியுதுன்னா அதுக்கு பேரு டீப் வெயின் த்ரம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய ரத்தனால குழாய்கள்ல ரத்த அடைப்பு. த்ரம்போசிஸ்னா ரத்த அடைப்பு, கிளாட்டுன்னு கல்லு மாதிரி ஆயிடும். அது என்ன ஆகும் அப்படின்னா அசால்ட்டா விட்டோம்னா ரத்த ஓட்டத்தோட போய் நுரையீரலை பாதிக்கும். நுரையீரலை பாதிக்கும் போது அங்க போய் கிளாட் மாட்டுச்சுன்னா என்ன ஆகும், நுரையீரல் அலர்ஜி ஏற்பட்டு அடுத்து வந்து வேற மாதிரி ஆயிடுங்க. அதுக்காகத்தான் 1, 2 அறிகுறிகள் இருந்தாலும் தயவு செய்து அசால்ட்டா இதை விட்டுடாதீங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர் இருந்து பேசுறேங்க. இப்ப பாத்தீங்கன்னா சுகரு, மூட்டு வலி, இது மாதிரி ஏகப்பட்ட வலிகள் இருக்கு. அதுக்கு அடுத்து வாழ்வியல் முறை சார்ந்த நோய்கள்ல இந்த வெரிகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சிலந்தி நோய் வந்து அதிகமா இருக்குங்க. இது ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 16%, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 23% இருக்கிறதா ஒரு சென்செக்ஸ் சொல்லுதுன்னு ஏஐல பார்த்தேன். எதனால இந்த வெரிகோஸ் ஏற்படுது? இப்ப பாருங்களேன், நம்ம ரத்தம் எப்படி நம்ம சுத்தி வருது, இருதயத்திலிருந்து என்ன ஆகுன்னா சுத்தமான ரத்தம் வந்து அப்படியே ரத்த குழாய்கள் வழியா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுக்கும் போகும். இப்ப சுத்த ரத்தம் போகக்கூடிய பார்ட்டை வந்து தமனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமனி என்ன ஆகுன்னா போகும்போது நம்ம இரைப்பையில இருந்து சாப்பிட்ட உணவுல இருந்து கிடைச்சக்கூடிய சத்துக்கள், நுரையீரல் வழியா அப்சார்ப் பண்ண ஆக்சிஜன், இதை எல்லாமே என்ன பண்ணும் எல்லா செல்லுகளுக்கும் அது வாழ்றதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த செல்லு ஏற்கனவே வச்சிருக்க பார்த்தீங்களா கழிவுகள், அந்த கழிவுகளை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு அப்படியே கீழே பாட்டத்தில் வருங்க. பாட்டத்தில் வந்து கேபிலரிஸ் அப்படிங்கிற ஒரு ஜாயிண்ட் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட்னா அது ஒரு ஜங்ஷன் மாதிரி. அந்த இடத்துல வரும்போது நல்ல பொருட்கள் எல்லாம் போய் அசுத்தங்கள் எல்லாம் அதில் சேர்ந்து நல்ல ரத்தம் கெட்ட ரத்தமா மாறிடும். இந்த இடத்துல இருந்தால் கேபிலரிஸ்ல இருந்து அப்படியே வந்து திருப்பி வந்து ரிவர்ஸ் மேலே ஏறி நுரையீரலுக்கு கிட்னி, நுரையீரல், லிவர் இது வழியெல்லாம் பாஸ் ஆகி அப்படியே திருப்பி இருதயத்துக்கு போகும். இதுல என்ன ப்ராசஸ்ல இதுல முக்கிய கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரத்த ஓட்டத்துக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து தள்ளுறது ஹார்ட் வந்து நல்ல ரத்தத்தை மட்டும்தான் தள்ளும். அது கீழே போய் கேப்லரியில போய் திருப்பி அசுத்த ரத்தமா மாறி மேல வருது பாத்தீங்களா, அப்ப வந்து தள்ளாது. அப்ப வந்து எப்படி அதை மேல கொண்டு போறது, அதுதான் நம்மளுடைய உடல் இயக்கத்தை சார்ந்தது. நம்ம அந்த காலத்துல இந்த செல்லுல நம்ம வாட்ச்ல செல்லு போடுறாங்க இல்லையா, அந்த செல்லு வர்ற வாட்சுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் வாட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த வாட்ச் என்ன ஆகுனா நம்ம இப்படி கை இப்படி சுத்துது இல்லையா, இப்படி மூவ்மெண்ட்டை கொடுக்கும் போது அந்த மூவ்மெண்ட்னால என்ன ஆகுன்னா உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிளேட் வந்து ரொட்டேட் ஆகி அதை சுத்த வைக்கும். அதே மாதிரிதான் இந்த கெட்ட ரத்தம் வந்து போகக்கூடிய குழாய், அதுக்கு பேர் வந்து சிரைன்னு சொல்லுவாங்க. அது கீழே இருந்து அப்படியே மேலே போகும். அது வந்து என்ன ஆகும், கால்கள் நடக்கும் போது நம்ம ஓடும் போதும் சைக்கிள் ஓட்டும் போது என்னன்னு கீழே இருந்து அப்படியே பம்பாகி மேலே போகுங்க. இதுலதான் சிக்கல் ஏற்படுது. என்ன அப்படின்னா இந்த காலத்து லிவிங் ஸ்டைல் வந்து உழைப்புங்கிறதே இல்லை, அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்ப கால் மூவ்மெண்ட், பாடி மூவ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், கீழே இருந்து மேலே போகக்கூடிய ஃப்ளோ வந்து ரொம்ப குறையுது. அதே மாதிரி நின்றுகிட்டே வேலை பார்ப்பாங்க. யாரு, இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸு,
இந்த டீ மாஸ்டர் புரோட்டா மாஸ்டர்லாம் பாருங்களேன், அவங்களுக்கு நிறைய இருக்கும். அவங்க காரணம் வந்து ஒரு நாளில் 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் நின்றுக்கிட்டே தான் வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கு இல்லத்து பெண்மணிகள் அவங்களும் வந்து மோஸ்ட்லி வந்து கிச்சனில் வந்து வேலை பார்க்குறாங்க. இது மாதிரி நின்றுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுன்னா, மெயினாக வந்து அவங்க கண்டைக்கால்னா நம்ம முட்டிக்கும் கீழே பாதம் இருக்குங்களா, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காலினுடைய பேக் சைடு அந்த போர்ஷன்ல பெரிய நரம்பு இருக்கு. சின்ன நரம்புகள் அங்கங்க அஃபெக்ட் ஆகி கடைசியில பெரிய நரம்பும் அஃபெக்ட் ஆகுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்படியே நரம்பு சுருண்டா மாதிரி புடைச்சா மாதிரி இதெல்லாம் இருக்கும். இது என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்த ரத்தம் வந்து இவங்க நின்றுட்டே இருக்கிறனால, பாடிக்கு மூவ்மெண்ட் கொடுக்காதனால, கால்களை அசைக்காதனால மேல போற ரத்தம் வந்து ப்ரெஷர் குறைஞ்சு அப்படியே புவியீர்ப்பு விசைனால கொஞ்சம் கீழே வரும். ஆனா அது கீழே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சிறைகள்ல வந்து என்ன ஆகுன்னா, நான் ரிட்டர்ன் வால்வு, அதாவது ஒரு வழி பாதை மாதிரி வால்வு வச்சிருப்பாங்க. என்ன ஆகுன்னா, இப்படி திறந்து இப்படி மூடிக்கும், இப்படி திறந்து இப்படி மூடிக்கும். அதாவது இப்படி திறக்கும் போது தான் ரத்தம் வெளியே போகும், ரத்தம் பேக் வந்ததுன்னா இப்படி மூடிக்கும். அப்ப என்ன ஆகுது, இந்த ப்ரெஷர் குறையும் போது ரிட்டர்ன் ஆகிற ரத்தம் வந்து இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்ல வந்து உட்காரும். இப்படி உட்கார என்ன ஆகுதுன்னா, சர்க்குலேஷன் குறைஞ்சி இது வந்து கட்டிலாம் மாறும். கட்டிலாம் மாறும்போது என்ன ஆகும், ரத்த நாளத்தை வந்து விரிவடைய செஞ்சு அதனுடைய கலரை பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரா கருப்பு கலரா அங்கங்க புடைச்ச மாதிரி இருக்கும். இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெரிகோஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நரம்புகள்லயே வந்து சின்ன சின்ன மைன்யூட் நரம்புகளும் இருக்கு, அதே மாதிரி பெரிய நரம்புகளும் இருக்கு. இந்த மைன்யூட் நரம்புகள்ல ஏற்படுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பெரிய நரம்புகள்ல ஏற்படும் போது தான் கிளாட்டு பெருசாகி நம்ம இருதயத்தையோ ஹார்ட்டையோ அந்த கிளாட்டுங்கிறது வந்து ஒரு கட்டி, சின்ன கட்டி மாதிரி என்ன ஆகுன்னா, ரத்தம் உறைஞ்சு போன ரத்தம் போய் பாதிச்சு நம்ம உயிருக்கே உலைய வச்சிரும். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கில மருத்துவத்தில் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் தான் உருவாகும். காலை வந்து கட்டி எடுத்தவங்க, அதாவது சுகர் புண்ணுனால காலை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலை வெட்டுற கேஸ் வந்து இந்த டீப் வெயின் த்ரம்போசிஸ்னு சொல்லக்கூடிய பெருஞ்சிரை அடைப்பு, ரத்த அடைப்பு நோய் தாங்க. சரிங்களா? காலை வெட்டுனா தப்பிச்சிக்கலாம் அப்படின்னா திருப்பியும் அது மேல இருக்கிற நரம்புகள்ல பிரச்சனை வரும். அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சொல்ல முடியாது, இவங்க எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். சரிங்களா? அப்படி இவங்க காலை வெட்டினாலும் சரி, இல்ல அந்த நரம்புகளுக்கு உள்ளார அடைச்சிருக்கு பாத்தீங்களா அங்கங்க கிளாட்டா, அதை வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி விட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, உடச்சி கிடிச்சு கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினாலும் திருப்பி வந்து அகைன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அது டெம்பரவரியா அங்க இருக்கக்கூடிய கிளாட்டை உடச்சிதான் விடுறாங்க. டேமேஜ் ஆன வால்வையோ அந்த பெருஞ்சிறையோ ஒன்றும் பண்ண போறது இல்லை. இதனால இது திருப்பி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம சித்தர்கள் இதுக்கு ஏதாவது மருந்துகள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, அருமையான மருந்துகள் சொல்லியிருக்காங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த மருந்துகளை கரெக்டா நீங்க எடுத்தீங்கன்னா எப்படியேப்பட்ட கிளாட்டா இருந்தாலும் சரி, எப்படியேப்பட்ட வெரிகோஸா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, ரத்தம் பீரிச்சு அடிச்சாலும் சரி, என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு 2 நாள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து வலி குறையுங்க. ஏன்னா அதுதானே மெயின். அடுத்து வந்து ரத்தம் கசிறது வந்து குறைய ஆரம்பிக்கும், அடுத்து வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு 15 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அடுத்து 1 மாசத்துல பார்த்தோம்னா அடுத்த ஸ்டேஜ். இப்படியே யாருக்கு எந்த அளவு பாதிச்சு இருக்கோ அதுல இருந்து படிப்படியா முன்னேற்றங்கள் முழுமையாவே நிவாரணம் அடைஞ்சிடலாம். இது வந்து நான் பொய் சொல்லல, எங்க கிளினிக்ல இதுவெல்லாம் நடந்து ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அவங்கள நீங்க பார்க்கணும், நம்ப முடியாது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்களுடைய நம்பரை நான் தாராளமா தருவேன். இதுல அவங்களுடைய நம்பரை டிஸ்பிளே பண்ண முடியாது, அவங்க பிரைவசி போயிடும். சரிங்க? அப்படி என்னத்தான் மருந்து அப்படின்னா, ஒரு பேசிக்கா காம்பவுண்டா ஒரு 4 மருந்து வந்து இருக்கும். சூரணம் 1, அதுக்கு வெரிகோஸ் சூரணம் 1 இதாங்க. இது வந்து உள்ள சூரணம் இருக்கு. இது எதனால பண்ணிருக்காங்க அப்படின்னா, அயவீரம் லிங்கம் இது 2ம் செஞ்ச மருந்து. அயவீரம் அப்படிங்கிறது லிங்கம் அப்படிங்கிறது வந்து 2மே பாசான மருந்துகள், பெரிய மருந்துகள். இதை வந்து சுத்தி பண்ணி பக்காவா செய்யும் போது சூப்பரா வேலை செய்யுங்க. இது வந்து ரெகுலராகவும் எடுக்கக்கூடாது, ஒரு 10 நாள் காலை மாலை எடுக்கணும். அடுத்து வந்து என்ன பண்ணணும், ஒரு 10 நாள் கேப் விட்டு திருப்பி தேவைப்பட்ட 10 நாள்ல எடுக்கணும். பெரிய மருந்தெல்லாம் அப்படிதான் எடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து சூரணம் 2. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, கொடி பவளம் இருக்கு பாத்தீங்களா, கொடி பவளத்தை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி நாங்க கொடிப்பவளத்தை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தண்ணி டிஸ்டில்டு வாட்டர் இல்ல மழை தண்ணியில வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சு இடிச்சு 1 2 இடிச்சு ஊற வச்சு வடிகுழாய் அமைப்புல, அதாவது வடிகுழாய் அமைப்புனா ஆவி ஆக்கணும், ஆவியாக்கி அந்த ஆவியை பிடிச்சி குளிர வைக்கிறோம், டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. இந்த மெத்தட்ல குளிர வச்ச அடுத்து வெரிகோஸ் சூரணம் 2ங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா,
கொடிப்பவளம் இருக்கு பாத்தீங்களா, கொடிப்பவளத்தை வந்து முருங்கை விதையில அரைச்சி கேப்சூல் போட்டு வச்சிருக்கோம். இது வந்து பாதிப்பில்லாதது. இது விட்டு விட்டு சாப்பிடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. தொடர்ந்து சாப்பிடலாங்க. இதுவும் வந்து காலை மாலை சாப்பிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள சாப்பிடக்கூடிய ஒரு டிராப்ஸ். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கல்தாமரை இருக்கு பாத்தீங்களா, கல்தாமரையை வந்து டிஸ்டில்டு வாட்டர்ல, அதாவது ஆர்வ வாட்டர் கூட எடுத்துக்கலாம், நல்ல ஒன்னா ரெண்டா இடிச்சு போட்டு சூடு பண்ணி அந்த ஆவியை வந்து குளிர்விச்சு அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு டிராப்ஸ் தான் இந்த டிராப்ஸ். இந்த டிராப்ஸ் வந்து காலை மாலை 7லிருந்து 20 சொட்டு வரைக்கும் அவங்க உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்பூச்சு எண்ணெய். இதுல வந்து ஆவாரம் பூ, சீம அகத்தியில, இது மாதிரி ஒரு சில மூலிகைகளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புங்கன் எண்ணெயில நல்லா கொதிக்க விட்டு அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறக்கி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட இடத்துல தடவிக்கிட்டே வரணும். புண்கள் இல்லை அப்படின்னா இது வந்து தண்ணியில கழுவிட்டு தடவலாம். புண்கள் இருக்கு அப்படின்னா நீங்க தண்ணியில கழுவுனா நேரடியாக தடவலாம். ரொம்ப 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 அற்புதமான மருந்துங்க. இது வந்து பல பேருக்கு வந்து நம்ம சித்த மருத்துவத்துல இப்படி எல்லாம் பெரிய மருந்துகள் இருக்கு அப்படின்னு தெரியறது இல்லை. அதெல்லாம் உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம வரலாற்றிலே முதல் முறையா நாங்க முயற்சி எடுத்து உங்களுக்கு கொண்டு வரோம். தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.